இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த தியான வரிசையில் வள்ளலார் அவர்கள் அருளிய விளக்கு தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பிராணாயாமா, ஓம் சாண்டிங், மெடிடேஷன் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி விளக்கு தியானம் எப்படி செய்வது, என்ன முறைகள் படி செய்யணும், அதில் உள்ள டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, விளக்கு தியானத்தினுடைய பலன்கள், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நேராக ஒரு ஆசனத்தில் இருக்கையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்ணுக்கு நேராக 1 முதல் 2 அடி தூரத்தில் ஒரு மண் அல்லது ஒரு அகல் விளக்கு, நெய், விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், இதில் ஏதாவது ஒன்றிட்டு கண்ணுக்கு நேராக ஸ்ட்ரைட் டு யுவர் ஐஸ், கண்ணுக்கு நேராக இருக்கும்படியாக பார்த்து அமருங்கள். முதலில் ஒரு ஆழமான மூச்செழுத்து மிக மெதுவாக விடவும். மேலும் ஒரு ஆழமான மூச்செழுத்து மெதுவாக விடவும். இப்போது கண்களை இமைக்காமல் விளக்கை, முடிந்த அளவுக்கு கண் இமைக்காமல் விளக்கை மென்மையாக அன்பாக கருணையோடு பார்த்து கொண்டிருங்கள். கண் இமைத்தால் மீண்டும் கண்களை திறந்து பார்த்து கொண்டே இருங்கள். கண்களில் நீர் வழியது மாதிரியோ கூசுவது மாதிரியோ இருந்தால் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். 2 முதல் 5 நிமிடங்கள் வரை விளக்கின் ஜோதியை பார்த்த வண்ணம் இருந்து கொண்டே இருங்கள். அதன் பின்னர் கண்களை மூடிக்கொண்டு புருவ மத்தியில், வெளியில் பார்த்த ஜோதியை புருவ மத்தியில் தெரியும்படி காணுங்கள். புருவ மத்தியில் தெரியும் மாதிரி பாருங்கள். 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை புருவ மத்தியில் ஒரு ஜோதி உங்கள் கண் புருவ மத்தியில் தெரியலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதை கவனித்து கொண்டே வாருங்கள். 30 செகண்ட் முடிந்ததும் ஜோதி தெரிவது நின்றதும் கண்களை மெதுவாக திறக்கலாம். அல்லது கண்களை மூடிக்கொண்டே தொடர்ந்து நீங்கள் தியானத்தில் இருக்கலாம். சில வினாடிகள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நேர்மறையாக வையுங்கள். இந்த தியானத்தை, விளக்கு தியானத்தை நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வாருங்கள். விளக்கு தியானம் செய்து குறைந்தது 1 மணி நேரத்திற்கு தலைக்கு குளிக்க வேண்டாம். ஏன்னா உடலுக்கு பிரபஞ்சத்திலிருந்தும் நிறைய சக்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் உடனடியாக குளித்து அந்த ஆற்றலை நிலையை மாற்ற வேண்டாம். மேலும் இந்த விளக்கு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தினமும் தலைக்கு குளிப்பது மிகவும் நல்லது. உடல் உடையலாம். ஸோ கொஞ்சம் குளிர்ச்சியான இளநீர் மாதிரியான குளிர்ச்சியான உணவை எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த விளக்கிலே நெய் ஊற்றும் பட்சத்தில் கண்களுக்கு நல்ல பார்வை கிடைக்கும், பார்வை சக்தி அதிகரிக்கும். தொடர்ந்து 21 நாட்கள் இந்த தியானத்தை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். 90 நாட்கள் தொடர்ந்து செய்யலாம். மேலும் இந்த தியானத்தை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். மனதை ஒருமைப்படுத்துவதற்கு மிக சிறந்த பயிற்சி. பிரார்த்தனையை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானத்துக்கு பிறகு நீங்கள் வைக்கும்போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜோதி வடிவானவன் இந்த இறைவன், ஜோதி சொரூபம். நமக்குள்ளும் நாமும் ஜோதி தான். அந்த உள்நோக்கிய நாமும் ஜோதி தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய உள்நோக்கிய பயணம்தான் இது. மனதை ஒருமைப்படுத்துவதற்கு மிக சிறப்பான பயிற்சி. மேலும் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வரும்போது நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்ட்யூஷன் முதலான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். மேலும் மனதை உள்நோக்கி திருப்பவும் ஒருமுகப்படுத்தவும் அது மிகச்சிறந்த பயிற்சி. எதையும் தொடர்ந்து செய்யும்போது தான் நமக்கு காரியங்கள் சித்தியாகும். ஸோ
கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்து வரணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வரும்போது வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிகழும், அற்புதங்கள் நிகழும். நீங்கள் செய்து பாருங்கள். அதோடைய வாயால் நான் சொல்லி தெரியாது, நீங்கள் செய்யும்போது தான் அதோடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும். மன ஒருமைப்படும். அதிகாலையிலேயே நாளை நீங்கள் அமைதியான முறையில் தொடங்கலாம். வள்ளலார் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொன்னக்கூடியது இந்த விளக்கு தியானம். இந்த விளக்கு தியானத்தை செய்யறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்த விளக்கு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் செய்த பிராணாயாமா, மூச்சு பயிற்சி முதலான அந்த பயிற்சிகளை ஓம் சாண்டிங் இது நீங்கள் செய்துக்கிட்டு இதை விளக்கு தியானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். விளக்கு தியானத்தை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த பயப்படவும் தேவையில்லை. தீபத்தை கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் 2 அடி தூரத்தில் 1 to 2 அடி தூரத்தில் உத்தேசமாக உங்கள் கண்களுக்கு நேரே வைத்துக்கொண்டு கைகளில் கூட நீங்கள் பிடித்து கொள்ளலாம், கண்ணுக்கு நேராக வைத்து. ஆனால் மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி வைத்து பிடித்து கொள்ளலாம். ஆனால் ரொம்ப நேரம் நம்ம கைகளில் பிடித்து கொள்ள முடியாது. ஸோ அதனால் ஏதாவது உயரமாக ஒரு இது அமைத்து கண்ணுக்கு நேரே தெரிய மாதிரி அமைத்து கொள்ளுங்க. பிரார்த்தனைக்கு பிறகு பிரார்த்தனையின் போது வைத்துக்கொள்ளலாம். தியானத்திற்கு பிறகு பிரார்த்தனைகள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம். மேலும் தினமும் குளித்து கொண்டு உடலையும் ஒரு குளிர்ந்த நிலையில் வைத்துக்கொள்ளுங்க. மற்றபடி உடல் உஷ்ணம் அதிகமான மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 1-2 நாட்கள் செய்யாமல் இருந்து கொண்டு மீண்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 21 நாட்கள், 48 நாட்கள், 90 நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். நீங்கள் பிரார்த்தனைகள் ஈஸியாக நடக்கும். ஏன்னா நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்நிலையில் இருக்கும்போது, இந்த மனம் ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே சித்தியாகும். ஆல்ஃபா நிலைக்கு நம் மனம் செல்வதற்கு மிகச்சிறந்த பயிற்சி இந்த விளக்கு தியானம். 30 வருடங்களுக்கு மேலாக நான் இந்தியாவைச் சேர்ந்த பல குருமார்களிடம் பல தியான பயிற்சிகளும் யோக முறைகளும் கற்றுக்கொண்டு அந்த தியானத்தினால் அடைந்த நன்மைகளையும் மக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்னை போன்ற பெண்களுக்கும் 40-50 வயதை சார்ந்த பெண்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து மன அமைதியும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மன அமைதியும் பீஸ்ஃபுல்லான ஒரு டே நடத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும். பெண்களுக்கு இந்த ஹார்மோன் எல்லாரும் செய்யலாம், அனைத்தனும் வேறு நபர்களும் செய்யலாம். குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த 40-50 வயதில் வரக்கூடிய மெனோபாஸில் வரக்கூடிய மன அழுத்தம் இதுகள் எல்லாமே மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் இதெல்லாமே இந்த மாதிரி இது பண்ணும்போது மனம் ரொம்ப அமைதியாக நாள் முழுதும் அமைதியாக இயங்குவோம். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவையும் இந்த என்னுடைய யூனிவர்ஸ் ஆஃப் ஜியா சேனலில் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உயர் நன்மையும் உயர் மேன்மையும் உண்டாகட்டும்.